கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். Paul's epistle to Colossians chapter 2 verse 14 and 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்த அனுபவங்களை உபதேச ரீதியாக சட்ட ரீதியாக பவுல் இந்த இடத்திலே கொலோசியருக்கு எழுதினதை நான் வாசிக்க கேட்டோம். And just now we heard reading Paul's graphical portrayal of Christ's death on the cross, doctrinally, historically and theoretically. நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை அதிகாரங்கள் உறுதி கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Colossians chapter 2 verse 14 and 15, blotting out the handwriting of ordinances that was against us, which was contrary to us, and took it out of the way, nailing it to his cross, and having spoiled principalities and powers, he made a shew them openly, triumphing over them in it. நமக்கு எதிரடியாக விரோதமாக உள்ளது நியாயப்பிரமாணம் என்பதை பவுல் இந்த இடத்திலே எழுதுகிறார். Apostle Paul confirms and he details that that which is against us is the law of Moses. சாத்தான் மனிதனை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே எப்போது மனிதனுக்கு விரோதமாக அவன் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். And Satan accuses the brethren, the people of God, the children of God, always against God, that he might judge them, condemn them and ruin them. அதே போலதான் நியாயப்பிரமாணம் கைமயமாக பிடித்த இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று அந்த பிசாசு எப்படி மனிதனுக்கு விரோதமாக சொல்கிறதோ அதைத்தான் நியாயப்பிரமாணமும் இங்கு சொல்லுகிறதாக ஒருமித்து பவுல் இந்த இடத்துல அதை எழுதுகிறார். And Paul compares the gospel instance of how the people took the law in their hands and wanted to stone them to death because of adulterous attempt, and there he compares that with satanic accusation of the brethren, and so does the law also accuse the brethren day and night that he might condemn and ruin and spoil them. பிசாசு மனிதனுக்கு விரோதமாக எப்படி எதிராக இருக்கிறதோ அது போலவே நியாயப்பிரமாணமும் நமக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் இருக்கிறது என்பதை பவுல் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார். And Paul is confirming the dual truth of satanic accusation and the law's accusation, and he binds them into two, and he brings to light of this truth in this place in one duality. ஆகவே மனிதன் ஒருபோதும் நியாய தீர்ப்புக்கு அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, விழுந்து போன தேவதூதர்கள் தான் நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள். And therefore man was never ever created for judgment or for condemnation, but fallen angels and their groups are judged and condemned forever by God according to his law. ஆகவே பிசாசானவன் மனிதனுக்கு விரோதமாக கொண்டு வரக்கூடிய நியாய தீர்ப்பை அங்கு நியாயப்பிரமாணம் அதற்கு ஒத்து இருக்கிறபடினால அதை சிலுவையிலே முடிவு கட்டி அதோடு சாத்தானுக்கு ஒரு முடிவை கட்டுகிறதாக இந்த திருவசனத்திலே நான் வாசிக்கிறேன். And which is why Colossians chapter 2 verse 14 and 15 goes hand in hand in cloud, like a satanic accusation and the law's accusation. And Paul says he took it out of the way, nailing it to the cross and triumphing over them in it publicly. ஆகவே மனிதன் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை அவர் தள்ளி விழுந்து போன தேவதூதன் மேல் நியாய தீர்ப்பை எழுதுகிறது தான் சிலுவையின் மரணத்தின் மேன்மையாக இருக்கிறது. The exaltation and the greatness of cross and the victory of cross is God took away the judgment which was upon man and he wrote it on Satan, nailing him in the cross, and that is the victory celebration of the cross. நியாயப்பிரமாணத்திலே மிக வைராக்கியமாக வாழ்ந்த பவுல் நியாயப்பிரமாணத்தை இவ்வளவு விரோதமாக அவர் எழுதுகிறாரே என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். We are about to meditate about Paul, a man who was brought up so zealously in the religion of the fathers of the way of the law. How come Paul is writing so much against this very law and against the people who hold up the law? நியாயப்பிரமாணத்தின் மார்க்கத்தின் மேல் எவ்வளவு வைராக்கியம் வரி கொண்டிருந்தாரோ அதுக்கு விரோதமாக அந்த நியாயப்பிரமாணமே நமக்கு விரோதம் எதிரிடை என்ற இடத்திலே அவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டு இதை எழுதுகிறார். And Paul, a man, so much zeal, so much passion and sensitivity for the law, but now goes against that passion and sensitivity, comes up for the cause of Christ and writes against the law, very law that he loved and lived and upholded for.
இதற்கு நிழலாட்டமாக ஆகாரை நியாயப்பிரமாணத்துக்கு பவுல் கலாத்தியர் 4 ஒப்பிட்டு பேசுகிறதுனால இங்கு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கூட இந்த நியாயப்பிரமாணத்தில் தோன்றிய இஸ்மவேலுக்கு எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்பதும் அங்கு நிழலாட்டமாக And காட்சியளிக்கிறது. very same Paul, he brought out two system of the law and grace which cannot coexist about Agar and the comparison with God's people. Back in Genesis chapter 16, he brought Ismail into the picture and he brought that everyone is against and contrary to them as law is against everyone. நியாயப்பிரமாணம் நமக்கு எதிரியாக விரோதமாக இருக்கிறது போல நியாயப்பிரமாணத்தினால் தோன்றிய அந்த இஸ்மவேல் நமக்கு எதிரியாக விரோதமாக இருக்கிறான் என்பது நிழலாட்டமான ஆணித்தரமான ஒரு நிழலாட்டம். And he brings in a type, a shadow of a comparison, metaphorical truth, of allegorical comparison with Ismail, how that is against God's people, so is the law against God's people. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் நியாயப்பிரமாண இந்த சட்டத்திலே மிகவும் கொடூரமாக இருக்கிறவர்கள் தான் இஸ்மவேலர்கள் என்பது நாம் அனைவருக்கும் சரித்திர ரீதியாக தெரிந்த உண்மை. Historically, we all are familiar how Ishmaelites are so dangerous and so much severe in terms of law and execution of law. That's very, very plainly evident these days. இந்த நியாயப்பிரமாணத்தை தான் முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் சட்டமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதம் எதிரிடை என்ற வார்த்தைக்கு உண்மையாக ரோமர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நல்ல ஒரு விளக்க உரையாக பவுலால் எழுதப்பட்டிருக்கிறது. The law is against people. The law is against people in condemning, which explanation is very clear in Romans chapter 7 by Paul. இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் தலைப்பான விளக்கங்களை நாம் கவனிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். Therefore, it would be interesting and necessary for us to discuss Roman chapter by way of headlines. இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதம் எதிரிடை என்பதற்கு 5ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். In verse 5, he notes that the motions of the sin in the flesh. இங்கு பாவ இச்சைகளே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றியது என்பது நமக்கு கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. The flesh, the motions of sin which were by the law, and this is something awkward to hear. பாவ இச்சைகள் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் என்ற வார்த்தையை பவுல் சொல்லுகிறாரே அது எவ்வளவு விரோதம் அவ்வளவு எதிரிடை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். The motion of sin in the flesh which is by the law. What did Paul mean by it? We have to give careful attention for this phrase. 8ஆம் வசனத்தின் தொடர்ச்சியாக கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதைச்சைகளை நடப்பித்து என்னை கொன்றது என்று இரண்டாவதாக எழுதுகிறார். And chapter 7 verse 8 number 2 he notes down, taking occasion by the commandment, sin wrath in me, all manner of நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் அந்த கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவிதமான இச்சைகளை என்னை நடப்பித்து என்னை கொன்றது. Taking occasion by the commandment, sin wrath in me, all manner of wickedness. 11ஆம் வசனத்தில் அந்த கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து என்னை கொன்றதே என்பதை அவர் திரும்பவும் எழுதுகிறார். And chapter 7 verse 11 Paul again writes, taking occasion by the commandment deceived me. 9ஆம் வசனத்தில் கற்பனையினாலே பாவம் உயிர் கொண்டது பின்பு நான் மரித்தேன் கொல்லப்பட்டேன் என்று 9ஆம் வசனத்திலே தொடர்கிறார். And verse 9 it continues, for I was alive without the law once, but when the commandment came, sin revived, I died. 10ஆம் வசனத்தில் ஜீவனுக்கு கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிற்றோ என்று அவர் கேள்வியை எழுப்புகிறார். And verse 10, and the commandment which was ordained to life, I found it to be unto death. இங்கு நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதம் எதிரிடை என்பதற்கு சில ஆதாரமான வசனங்களை நான் சொல்லி இருக்கிறேன். And the title, law is against man. ஆனால் நியாயப்பிரமாணம் பாவமோ இல்லை அப்படி இல்லை என்பதையும் பவுல் 6ஆம் வசனத்திலே அவர் கொண்டு வருகிறார். Chapter 7 verse 6 Paul also writes, is the commandment the law sin? He said no, the law is not sinful. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை, இச்சையாதிருப்பாக என்று நியாயப்பிரமாணம் சொன்னதினால்தான் இச்சை பாவம் என்று நான் அறிய முடியும் என்று அவர் எழுதுகிறார். And Paul writes by saying that I came to know about what is wrong and right by the knowledge of the law. I didn't know to covet was wrong, but when the commandment said so, I felt to be a sinner.
பாவம் என்ன என்று நியாயப்பிரமாணம் தான் எனக்கு சொன்னது தவிர மற்றபடி இல்லை என்பதை அவர் இரண்டாவது குறிப்பிலே அவர் கொண்டு வருகிறார். And in his second argument, Paul writes that I came to know about what sin is only by the knowledge of law. நியாயப்பிரமாணம் எதிரிடையே போல விரோதமாக இருந்தாலும் இங்கு அப்படி இல்லை என்பதையும் இரண்டாவது கருத்திலே அவர் சொல்லுகிறார். And in the second explanation, Paul writes, though the law seems to be sinful, but it's not the case intended for. தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் செத்து இருக்குமே என்பதையும் அவர் கொண்டு வருகிறார். And continuously Paul states, if there was no law, sin would have been dead. இங்கு நியாயப்பிரமாணம் எதிரிடையே போல விரோத போல வசனங்களை உங்களுக்கு நான் கோர்த்து கொடுத்தேன், அது இல்லை என்பதையும் உங்களுக்கு நான் கோர்த்து அதை கொடுத்திருக்கிறேன். And just now I have compiled verses by saying that the law was against man, but also I said the law is not against, but the law was for man. These two arguments I have presented to you. அது இருக்குதா இல்லை என்பதற்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் ரெண்டு கருத்தையும் அவர்தான் அந்த இடத்திலே அவர் எழுதுகிறார். And now you need to understand it is Paul who writes both of the both, saying that it is against as well as it is not against, and these two principles we have to understand. இந்த ரெண்டு கருத்துக்கும் ஒரு முடிவான ஒரு தீர்ப்பான ஒரு கருத்தை அவர் கடைசியிலே அந்த 13ஆம் வசனத்தில் எழுதுகிறார். நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ இல்லை, பாவமே எனக்கு மரணமாயிற்று. அது கற்பனையின் மூலமாக அதிக பாவம் ஆகிறதற்கும் அது நன்மையானதை கொண்டு மரணத்தை வருவித்தபடினால அது பாவம் என்பதை நிரூபிக்கும்படியாக அப்படி ஆயிற்று என்று அவர் எழுதுகிறார். And he further also states that I find the law that when I was good, evil was present. I delight in the law, but it might be sinful. So did it happen in my members. இது நியாயப்பிரமாணம் என்ற அந்த எழுத்திலே விரோதமாக அல்ல. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ள நியாயமுள்ளதுதான். ஆனால் கற்பனையினாலே அதிக பாவம் உண்டாகக்கூடிய இடத்திலும் அது நன்மையை கொண்டு நமக்கு மரணத்தை வருவித்ததினால அந்த பாவம் அது பாவம்தான் என்று நிரூபிக்கிறதுக்காகவே என்று நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறார். It brings in the law by saying that what then which is good made unto me death, God forbid, that sin might be appear sinful, working death in me, that which is good, that sin by the commandment might become exceedingly sinful. நியாயப்பிரமாண நன்மைதான் அந்த நன்மையானதை கொண்டு மரணம் வருவித்ததினால பாவம் இது பாவம் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம் என்று பவுல் கொண்டு வருகிறார். And verse 13 Paul states it, frames it very plainly. Yes, it was made, that which is made good made dead unto me, because sin might be sinful and therefore it intensified sin in me. நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி விரோதம் எதிரடியாக இருக்கிறது என்பதை அதிக பாவம் உண்டாக்கக்கூடிய இடத்திலும் அது ஒரு மரணத்தை வருவிக்கக்கூடிய இடத்துல பாவமே என்பதை நிரூபிப்பதுதான் நியாயப்பிரமாணம். Now what is the purpose of law? That it might appear the commandment might become exceedingly sin by the commandment might become exceedingly sinful, and that's the purpose of the law. பாவத்தை பாவம் என்று இந்த நியாயப்பிரமாணம் அறிவிப்பது மாத்திரமல்ல, அது அதிக பாவம் என்ற இடத்திலும் அது மரணத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல பாவம் இது பாவம்தான் என்பதை நிரூபிப்பதே நியாயப்பிரமாணம். The law not only points to sin, but while it points to sin, this also intensifies that sin is sinful and it condemns sin. ஒன்றை பாவம் என்று விளங்க பண்ணக்கூடிய இடத்திலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. And the law is there to reveal that sin is sinful. இதை ஒரு சரியான ஒரு நிழலாட்டத்திலே சரியாக நாம் கற்றுக்கொள்ளலாம். And therefore we can learn this by a proper way of allegorical comparison. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் மிகுந்த பாவம் உள்ளதாக எப்படி மாறுகிறது? By a commandment, how can sin become exceedingly sinful? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இடத்துல நியாயப்பிரமாணம் அவளுக்கு கொடுக்கப்பட்டாலும் சவுலை ராஜாவாக தெரிந்து கொள்ள இடத்துல தாங்கள் செய்த எல்லா பாவத்தை விட சவுலை ராஜாவாக்கின பாவத்தை கூட்டி கொண்ட இடத்தில்தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மிகுந்த பாவம் என்பதை நிழலாட்டத்திலே நாம் காண்கிறோம். The people of Israel having been delivered by Egypt, receiving the law, being sinful by the law, but yet when it came to the time space period of Saul, when they asked for a monarchy instead of theocracy, that's the place where they intensified and sin became exceedingly sinful. சவுலை அவர்கள் ராஜாவாக்கின இடம்
அவர்கள் செய்த பாவத்தை விட இன்னும் அதிகமான பாவத்தை நியாயப்பிரமாணம் கூட்டுகிறது என்று பவுல் சொன்னதுக்கு நிலையாட்டம் அது மிகுந்த பாவமாகிறதுக்காக நாங்கள் செய்த இதுவரைக்கும் செய்த பாவத்தை விட சவுலை ராஜாவாக்கின பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம் என்பதாக இருக்கிறது. And I would like to compare Paul's chapter 7 verse 13 that sin by the commandment might become exceedingly sinful by comparing the Israelites' experience of asking for a monarch by rejecting God, and then the statement goes, of all the sins we have committed, this we have intensified and worsened of all. இந்த சவுல் ஒரு நியாய தீர்ப்புக்குள் போனதுனால அது மரணம் என்ற இடத்திலே அது முடிந்ததுனால அது பாவம்தான் என்று விளங்க செய்ததாக நிழலாட்டமாக இருக்கிறது. The comparison, the type, the allegorical truth is that because they declined in sin and therefore sin by commandment became exceedingly sinful. தங்கள் பாவத்தை ராஜாவாக்கின பாவத்தை கூட்டிக் கொண்டதுனால அந்த பாவமே பாவம் என்று நிரூபிக்கக்கூடிய இடத்துல கோபத்திலே நான் கொடுத்தேன் உக்கிரத்திலே எடுத்துக்கொண்டேன் என்பது அந்த பாவம் நிரூபிக்கப்பட்ட இடத்திலே விளங்கச் செய்கிறது. And when they requested for a monarchy instead of theocracy and they confessed that we have increased our sin by asking a king, God also declared it by saying that I gave it in my anger, took it in my wrath. ஆகவே நியாயப்பிரமாண விரோதம் எதிரடை என்பது அது நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களை மிகுந்த பாவம் என்ற நிலையிலே அது கொண்டு போகக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. Law exposes sin and it leads also to exceedingly sinfulness and it confirms sin completely in us. அது மரணம் என்ற நிலையிலே நம்மை முடிவடை செய்ததனாலே அந்த பாவம்தான் என்பதை அது விளங்கச் செய்யக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. And because it leads to death, it confirms that sin is exceedingly sinful. Law's end purpose is that. இதிலே தான் இந்த சவுல் என்ற நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டு இந்த தாவீது என்ற புதிய ஏற்பாட்டின் கிருபையின் பிரமாணம் அங்கு தோங்குகிறதாக நாம் காண முடியும். And in that allegorical comparison, what we can understand is God rejected Saul, that is the law, and he brought in David, which is the new covenant grace truth. நமக்கு எதிரடியாக விரோதமாக இந்த கையெழுத்து இந்த சவுல் என்ற நிழலாட்டத்துக்குள்ளே குலைத்து நீக்கப்பட்டு தள்ளப்பட்டு தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே அதை நம்மை கொண்டு போகிறது. And the handwriting of ordinance that was against us, which is Saul, which is the law, which is the Old Testament, is rejected and taken away, and now David, which is the covenant of grace, is brought inside and it's been established. ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய பாவங்களை மிகுந்த பாவம் என்ற நிலையிலே கூட்டுவதற்கு நியாயப்பிரமாணம் தான் ஒரு காரணமாக இருந்ததாக பவுல் அதை எழுதுகிறார். And Paul brings in this thesis, this doctrine, this truth by saying that law added up to sin and it is brought the knowledge of sin to be exceedingly sinful. இந்த கலாத்தியர் 3:19 வசனத்திலும் அது அக்கிரமத்திற்கு கூட்டப்பட்டு என்ற இடத்திலே அது மிகுந்த பாவமாக வெளிப்படுகிறது. And even in Galatians it writes it was added for transgression. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மிகுந்த பாவம்தான் நியாயப்பிரமாண காலத்தின் முடிவாக இருக்கிறது என்பதை அங்கு கலாத்தியர் 3:19 தெளிவாக பவுல் அதை சுட்டிக்காட்டுகிறார். In Galatians chapter 3 verse 19, Paul nails the truth that the old covenant people with the law, they were exposed to sin and they were exposed to the intensification of sin and ended up in their condemnation. ஆகவேதான் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதம் எதிரடை என்பதை கொலோசியர் 2:14 அவர் கொண்டு வருகிறார். In Colossians 2:14, which is why Paul says the law by way of ordinance is against us, is contrary to us. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்துக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனால அனைவரும் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவங்க கரை சேரவில்லை, 2 பேர் தான் கரை சேர்ந்தார்கள். மற்ற அனைவரும் கீழ்ப்படியாமையினாலே முரட்டாட்டம் உள்ளவர்களாக யுத்த புருஷர்களாக அவர்கள் முழுவதுமாக முடிவடைந்தார்கள் என்பதை யோசுவா 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Joshua chapter 5 verse 5, it is very clear and evident, all the people who were redeemed by God, only 2 entered into the promised land, but the rest, because of disobedience and stiff-neckedness, they all were perished. By the giving in of the law condemned them to death. Promised. அவர்கள் கானான் தேசத்துக்குள் வந்த பின்பு கூட நியாயாதிபதிகள் காலத்தில் அவர்கள் நியாயக்கேட்டின் புத்திரராகவே முடிவடைந்தார்கள். And even after acquiring the promised land during the days of judges, they became children of wickedness, ending up in worse kind of forms of sin. கடைசி நியாயாதிபதியாக சாமுவேலின் நாட்கள் தான் எல்லா பாவங்களை விட சவுலை ராஜாவாக்கின பாவத்தை கூட்டிக் கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவு என்ற இடத்துல நிழலாட்டத்திலே மிகுந்த பாவம் என்ற இடத்திலே போகிறதாக ரோமர் 7:13 அங்கு நிரூபிக்கப்படுகிறது. And Romans chapter 7 verse
13 establishes the type which I told you. The last judge of Israel, Samuel, at his time period, the sin was exceedingly sinful by way of their request for a king. சவுல் தான் இஸ்ரவேலுடைய மிகுந்த பாவம் என்ற இடத்திலே அது அர்த்தப்படுகிறதுனால அது பாவமே என்பதை வெளிப்படக்கூடிய அளவிலும் அது பின்னாலே இருக்கிறது. Therefore, by requesting a king, Saul was the exceeding sinfulness of sin, ending up the law in its condemnation, in its perfect fullness. இங்கு நியாயம் என்ற இடத்திலே 1 சாமுவேல் 24லும் 26லும் தாவீது சவுலிடத்தில் அநேக நியாய நீதிகளை பேசினாலும் அந்த சவுல் என்பது பாவம், அது பாவமாகவே விளங்கப்படக்கூடிய அளவிலே அது முடிவடைந்தது. And there were a lot of justice and right which was spoken of by him. Saul was a type of sin and he became exceedingly sinful. ஆகவே நியாயப்பிரமாணம் பாவம் இன்னதென்று நமக்கு சொல்லக்கூடிய இடத்தில் மாத்திரமல்ல, அது மிகுந்த பாவம் உள்ள இடத்திலும் அது பாவம்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடத்திலே விளங்க செய்யக்கூடிய இடத்திலும் இருக்கிறது என்பது நமக்கு விரோதம், நமக்கு எதிரடை என்ற கருத்தை தான் கொலோசியர் 2:14 பவுல் எழுதினார். Colossians chapter 2 verse 14, when Paul said the law by way of ordinance is against us, he meant to say the Lord not only points sin, exposes sin, but the commandment by sin is the increasing sin for sinfulness. இது 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கருத்து. ஆனால் 14ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் முடிய மற்றொரு கருத்தை பவுல் அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். In Romans chapter 7 from verse 1 to 13 is one thought, one concept. From verse 14 to 25 there's another concept which we have to consider. இந்த இரண்டாவதாக இந்த நியாயப்பிரமாணத்துக்கு சப்போர்ட்டாக அங்கு சொல்லப்பட்டதாக நாம் காண போகிறோம். And from verse 14 down to 25 you are going to now study that Paul is arguing in favor of the law. இப்போது 14ஆம் வசனத்தில் நமக்கு தெரிந்திருக்கும்படி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்குது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். Verse 14 chapter 7 Paul argues, for we know that the law is spiritual but I am carnal. நியாயப்பிரமாணம் ஒரு ஆவிக்குரியதான் என்பதை அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் பவுல் தன்னை நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் மாறிவிட்டேன். But they confess the law is spiritual, but Paul confesses, but I am carnal, sold under sin. எப்போது பாவத்துக்கு கீழாக பவுல் விற்கப்பட்ட அந்த சாட்சியை நாம் எப்போது நாம் கண்டுபிடிக்க முடியும்? Now how can we identify this phrase of Paul, I'm carnal, sold under sin? Where to identify this? 1 ராஜாக்கள் 21:25 தன்னை தன் மனைவிக்கு விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை என்ற இடத்திலே அது விற்று போடப்படுகிறது. And this comparison can be found in 1 Kings about Agab the king, about whom it is said there is no man in Israel like Agab who has sold himself to that women in sin. மனிதன் பாவத்துக்கு தன்னை எப்போது விற்று போடுகிறான்? ஆதாம் தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்ட இடத்திலே அந்த பாவத்துக்கு அவன் விற்று போட்டான் என்பதை ரோமர் 7:14 பவுல் எழுதுகிறார். Romans chapter 7 verse 14, sold under sin. When is this transaction taking place? When Adam sold himself to Eve. இந்த ஆதாம் ஏவாளுக்கு தன்னை விற்று போட்ட இடத்திலே, அடிமையாக அவளுக்கு கீழ்ப்படிந்த இடத்திலே அந்த பாவத்துக்கு விற்று போட்ட இடமாக இருக்கிறது என்பதை பவுல் எழுதுகிறார். And Paul brings in Garden of Eden, how Adam civilly submitted to Eve, and that he calls it as sold under sin. இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் அவள் கீழ்ப்படியாமை என்ற இடத்திலே அங்கு கொண்டு வரப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்ட இடத்திலே அவன் பாவத்துக்கு தன்னை விற்று போட்டான் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. In the New Testament it was not Adam who sinned, but Adam sold himself to sin. It was he who transgressed. தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்ட இடத்தில் தான் அந்த பாவம் ஆதாமுக்குள்ள வந்ததாக நாம் காண்கிறோம். It was not Adam who sinned, but the transgression was from the women, but Adam sold himself to sin. ஆகவே தான் இந்த மனைவிக்கு தன்னை விற்று போட்ட இடத்துல ஆதாமுக்குள்ளே பாவம் வந்ததுனால அனைத்து சந்ததிக்குள்ளும் அந்த பாவம் வந்ததாக ரோமர் 5:19 பவுல் எழுதுகிறார். And Paul also leads this thought into Romans 5:19, saying that it was not Adam who sinned, but Adam sold himself to sin. Therefore through Adam everyone is condemned in sin. புருஷன் ஆவிக்குரிய பிரகாரமாக மனைவியை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல, தன்னை மனைவிக்கு விற்று போட்ட இடத்துல
பாவத்துக்கு அவனை விற்று போட்டதாக இருக்கிறது என்பதை பவுல் கொண்டு வருகிறார். And wives, as husband must exercise spiritual authority. Instead, Adam sold himself to the transgression of Eve, and which is why chapter 5 verse 19, man's disobedience, all became sinners. இப்போ ஏதேனிலே அவர்கள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் புருஷன் மனைவியை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல மனைவிக்கு புருஷன் மேல் ஆசையை கொடுத்து புருஷனை ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே அவர் கொண்டு வந்தார். And therefore God had to replace this, and he said that he gave interest to his wife and made that interest as a submissive authority over her. இங்கே ஆதாம் ஏவாளை ஆளுகை செய்யவில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதெனிலே தன்னை விட்டு போட்டதினால பாவத்துக்கு விற்று போட்டான் என்பதை பவுல் எழுதுகிறார். And Adam did not transgress, but he simply sold himself to Eve's transgression, and Paul brings that into his thesis and says that he sold under sin. இந்த ஏதேனுக்கு பின்பு அவர்கள் இனி பொண்டாட்டி தான் புருஷனை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு வரல. அங்கு ஏவாளுக்கு புருஷன் மேல் ஒரு ஆசையை கொண்டு வந்து உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன்தான் உன்னை ஆளுவான் என்ற கொள்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். After the sin, it is not that wife should rule the husband, but God again changed it by restating the statement of the law, saying that and her desire will be towards the husband. That desire is what makes the man to rule her. இப்போதுதான் அந்த ரோமர் 7:14 பின்பு நான் செய்கிறது எனக்கே சமர்தில்லை, நான் விரும்புவதை செய்யாமல் வெறுக்கதை செய்கிறேன், இப்படி நான் விரும்பாததை செய்ததுனால நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேனே. And later Paul argues in favor of the law, saying that for that which I do I allow not, for what I would do that I do not, but that I hate I do, but the law is good. என் மனைவிக்கு என்னை வித்து போட்டேனே, I sold myself to my wife. இப்போது நான் விரும்புவதை செய்யாமல் வெறுக்கிறதை நான் செய்து கொண்டிருக்கிறேனே. Because I sold myself to my wife, now I do what I will not to do. நான் விரும்புவதை செய்யாததனால நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேனே என்பதை கொண்டு வருகிறார். Verse 16, if then I do which I would not, I consent unto the law that it is good. இப்பொழுது நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்பதை அறிக்கையிடுகிறார். And now he confesses, it is not I but sin that dwelleth in me. இதற்கு பின்பு ஒரு விளக்கத்தை கொண்டு வருகிறார். என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கவில்லை, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மையோ என்னிடத்தில் இல்லை என்பதை கொண்டு வந்தார். Further also Paul said that the good I would to do I would not, but the evil that I would not I do, I find no good in my flesh. இது ஆதாம் ஏவாளுக்கு பின்பு காயின் ஆபேல் என்ற பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட நிழலாட்டம். And this statement of Paul is allegorical comparison of Cain and Abel. இந்த 14ஆம் வசனத்தில் தொடர்ச்சியான வசனத்திலே நான் அல்ல, எனக்கு வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிற இந்த வசனம் வரைக்கும் இந்த ஆதாம் தன் மனைவிக்கு விற்று போட்டதுக்கு பின்பு நடந்த சம்பவங்கள். From verse 16 to 21, and these are matters which is inferred out of Cain and Abel. அதுக்கு பின்பு என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கவில்லை, நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று அவர் கொண்டு வருகிறார். And further abroad I find that a law that which I do good, evil is present in me. I delight in the law of God after the inward man, but in my members warring against my mind. இப்போது தொடர்ச்சியாக காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைத்திருக்குமே, இப்போ நன்மை செய்யல அப்படின்னால பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பதை தேவன் காயினோடு பேசுகிறார். And back to Genesis chapter 4 verse 7, God spoke to Cain, if you do good it will be better, but if you do evil, sin will crouch at your doorpost. இந்த இடத்திலே நன்மை என்பது தேவனை பற்றிய அறிவையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையையும் அது கொண்டு வருகிறது. And that which I would do good, and that good what our Lord said to Cain is about the knowledge of God. இந்த ஆபேல் நன்மை செய்தான் என்பது தேவனை பற்றிய அறிவும் அவனுக்கு இருந்தது, முதற்பலனையும் கொழுமையும் அவன் கொடுத்து தேவனில் அன்பு கூர்ந்தான் என்பதும் அவனில் இருந்தது. When the Lord meant if you do good, it means Abel had some knowledge about God and about the knowledge of fattening and the fat of the offering as well. இந்த காயின் நன்மை செய்ய முடியாதபடி அவன் தீமைதான் வாசற்படியில் படுத்துவது நோக்கம் என்ன, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தனால தீமைதான் அவனுக்குள்ள இருக்கு, நன்மை அவனுக்குள்ள இல்லை என்பதை ரோமர் 7:23 படி நன்மை என்னிடத்தில் வாசம் பண்ணவில்லை, தீமை என்ற பிரமாணம் இருக்கிறது என்பதை அவர் எழுதுகிறார். Romans chapter 7 verse 21 is inferred from Cain, that when Cain was not able to do good but evil is present with him. That's what Paul said, evil is present with me. ஏன் அவனுக்குள்ளே நன்மை வாசம் பண்ண முடியவில்லை? Now the question is why there is no good in me. ஆகவே இந்த 14க்கு பின்புள்ள பகுதியை ஆதாமும் ஏவாளுக்கும் இந்த
இந்த ஆபேல் காயினுக்கும் நிழலாட்டமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. From verse 14 to 23, there are double allegorical comparisons. One from Adam and Eve in the Garden of Eden, another from Cain and Abel with respect to the first offering they made before God. பாவம் நம்முடைய வாசற்படியில் முதலாவதாக படுத்திருக்கிறது. And sin is number one, crouching at our doorpost. அது காயின் செய்த கிரியையின் பாவம். And that lying of sin at our doorpost is Cain's works of sin. அது அவன் வாசற்படியில் படுத்துவது மாத்திரமல்ல, அவன் எங்கெங்கு காயின் அலைந்து திரிகிறானோ அந்த இடங்களெல்லாம் அந்த பாவம் பின்தொடரக்கூடிய இடத்துல அது இருக்கிறது. And the sin that is lying down at the doorpost of Cain, which I said is the work of sin, is not just sitting down there, but wherever he travels, it follows after Cain. 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று பவுல் எழுதுகிறார். And Paul, that is why he brought that thought in his first Timothy chapter 5 verse 25, saying that for some people sin will follow after them in judgment. அந்த பின்தொடர்கிற பாவம் என்பது ரோமர் 7 வாசம் பண்ணக்கூடிய பாவமாக இருக்கிறது. And that sin which follows after in Romans chapter 7, it elevates itself as a sin that indwells. பாவம் நம்முடைய வாசற்படியில் படுத்திருக்கிறது, பாவம் நம்மை பின்தொடர்கிறது, பாவம் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. Sin is lying down at our doorpost. Next it follows us wherever we go. Later it enters into us and dwells right in us. இப்படிப்பட்ட நிலையிலே அவன் அபயம் எடுக்கிறதுனால 22ஆம் வசனத்தில் உள்ளான மனுஷன்படி நியாயப்பிரமாணத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று அறிக்கை எடுக்கிறார். Because such is the state and cry and agony of Paul. And therefore verse 22 he said, I delight in the law after the inward man. பாவம் வாசற்படியில் படுத்திருப்பது நம்மை பின்தொடர்கிறது, நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய இடத்திலே அது இருக்கிறதுனால உள்ளான மனுஷன்படி நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். Sin is lying at our doorpost, sin is following after us, sin is indwelling us, and therefore Paul had to confess, though I delight in the law of God after the inward man. 23ஆம் வசனத்தில் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற ஒரு பாவ பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாக்குகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்குகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று ஓலமிடுகிறார். And now verse 23-24, but I see another law in my members, warring against the law of my mind, bringing me into captivity to the law of sin which is in my members. Oh wretched man that I am, who shall deliver me from the body of this death? உள்ளான மனுஷனிலே நியாயப்பிரமாணத்தை ஒரு வாஞ்சிக்கக்கூடிய இடத்துல அவருடைய மனதும் அவருடைய மாம்சமும் அதுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. And Paul makes it clear, I delight in the law of God in the inner man, but another law is working in my member, bringing me into captivity to that of sin. மனிதர்கள் மனதும் மாம்சம் விரும்பின பிரகாரம் நடக்கிறார்கள் என்று எபேசியரிலே பவுல் எழுதுகிறார். இங்கு மனதிலே அவன் விரும்பல, ஆனால் மாம்சம் அதை சிறைப்படுத்தி அவனை நிர்பந்த நிலவரத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. In Ephesians, Paul argues saying that people walk after their mind and their passion. But Paul is not walking after his mind, after his passion, but his mind is against what he wishes. இங்கு கடைசியாக 24ஆம் வசனத்திலே முடிவு கட்டுகிறார். நான் என் மனதின்படி நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், என்னுடைய மாம்சத்திலே பாவ பிரமாணத்துக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன். And finally he concludes, so then with the mind I myself serve the law of God, with the flesh the law of sin. ஆகவே நியாயப்பிரமாணம் என்பது ஒரு மனதளவில் தான் இருக்குது ஒழிய தங்களுடைய மாம்சத்திலோ தங்களுடைய வாழ்க்கையிலோ பாவத்துக்கு தான் அவர்கள் ஊழியம் செய்த இடத்திலே முடிவடைகிறார்கள். And therefore the law is in the mind after the ordinances, but in the flesh they ended up in sin. அதைத்தான் இங்கு பவுல் அதை எழுதுகிறார். அதுக்கு நிலநாட்டமாக இந்த சவுலை ஆண்டவர் மிகுந்த பாவம் என்ற இடத்திலும் அது விளங்கப்படக்கூடிய இடத்திலும் அது இருந்தாலும் இந்த சவுலுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சவுலுடைய மகளையும் சவுலுடைய மகனையும் சவுலுடைய படைத்தலைவனையும் இந்த தாவீதோடு சேர்க்கக்கூடிய ஒரு சித்தம் தேவன் மனதிலே இருக்கிறது. And which is why when we get into the allegorical comparison of this final declaration of Paul, sin became exceedingly sinful in Saul, but God had a mind plan to include his daughter, his son, and the captain of his army, and become assimilate one with the Lord's purpose. முழு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளும்
இந்த சவுல் தான் மிகுந்த பாவமாகவும் இந்த சவுல் தான் பாவம் என்பது விளங்கப்படக்கூடிய இடத்தில் அது இருந்தது. In the entire united kingdom of Israel, Saul was the chief man representing sin and the exceeding sinfulness of sin. ஆனால் அப்படி இஸ்ரவேலுக்குள்ளே அது இருந்தாலும் அதிலிருந்து அவனுடைய மகளும் அவனுடைய மகனும் அவனுடைய படைத்தலைவனும் தாவீதோடு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். And Saul represents sin and the exceeding sinfulness of sin in the united Israel. It nevertheless, his daughter, his son, his captain of the army, God wanted to include. அந்த திட்டம் தேவனுடைய மனதில் இருந்தாலும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானை தாவீதுக்குள் கொண்டு வர முடியவில்லை. சவுலுடைய படைத்தலைவனையும் தாவீதுக்குள் கொண்டு வர முடியவில்லை. மனதளவிலே சவுலுடைய மகள் மாத்திரம் தாவீதுக்குள் கொண்டு வரப்பட்டாள். And though the plan remained in the papers, but his captain of the army could not be brought in, Jonathan could not be brought in, only the daughter, she was brought in united with David. சவுலுடைய படைத்தலைவன் சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதாகவும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதாகவும் சவுலுடைய மகளாகிய மீகாள் மனதோடு சம்பந்தப்பட்டவளாகவும் இருக்கு. The body represent the captain of the army, the heart represent the soul represent Jonathan, and the mind represent the daughter of Saul. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் தாவீது உடன்படிக்கப்பட்டியை தன்னுடைய நகரத்தில் கொண்டு வரும்போது இந்த சவுலுடைய குமாரத்தியாக மீகாள் பரியாசம் பண்ணினபடினால் மனதளவில் நியாயப்பிரமாணமாகவே அது முடிவடைந்து விட்டது. From 2 Samuel chapter 6, when the ark of the covenant was brought into the city of David, that time the mind mocked at the posture of David. பழைய ஏற்பாடு என்பது மனதிலே விரும்பக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருந்தது, வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாத ஒரு ஏற்பாடாக முடிவடைந்தது. The Old Testament law was just in the mind, but nothing was practical. Everything was a failure in the flesh. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. நாம் நினைக்கிறதுக்கு விரும்புறதுக்கு வேண்டிக் கொள்கிறதுக்கு வாஞ்சிக்கிறதுக்கும் அதிகமாக வாழக்கூடிய அளவிலே அது வாக்குத்தத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. But the New Testament reality in the promise is beyond what we ask or think or imagine or dream, God is able to work and wrath exceedingly abundantly in us. 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையின் மரணத்தை சந்தித்த இயேசுவை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணும்போது நமக்கு எதிரடியாக விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து நாம் நினைக்கிறதுக்கு விரும்புறதுக்கு வேண்டிக்கொள்ளுக்கு வாஞ்சிக்க அதிகமான ஆசீர்வாதம் நம் தலையிலே பொழிந்தழுகிறார். We meditate Christ crucified 2000 years back, that he has abolished the ordinances and the law which was against us, and what has he wrought for us above all we ask or think or imagine. By the exceeding abundant working of the power of God, he is able to wrath in us what we ask him. இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே வேதம் தான் நியாயப்பிரமாணம் அனைவரையும் பாவத்துக்கு கீழாக அடைத்து போட்டது. And 3:22, the law is the word of God. It has shut down everybody under the law. நியாயப்பிரமாணத்தினால் எந்த பிரயோஜனம் இல்லையே, அது விரோதமாக அங்கு எதிரடியாக இருக்கிறதே. அதனுடைய நிலை என்ன என்றால் அனைத்து யூத ஜனங்களையும் இஸ்ரவேலர்களையும் நியாயப்பிரமாணத்தில் பரிசுத்தவான்களையும் அந்த வேதம் பாவத்துக்குள்ளாக அடைத்து போட்டது. Verse 22, chapter 3 Galatians, but the scripture hath concluded all under sin. சங்கீதக்காரன் சொல்கிறார், பாவம் மூடப்பட்ட நிலையிலே அங்கு பாவம் கழுவப்படாத நிலையிலே அது இருக்கிறது. The psalmist, sin is covered, sin is not cleansed. எவுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ எவுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாக்கியம். The Old Testament privilege with respect to forgiveness of sinners, their sin was covered and their sin was forgiven in that. நியாயப்பிரமாணத்தின் பாவம் இல்லாமல் ஆக்கப்படவில்லை, நீக்கப்படவில்லை, கழுவப்படவில்லை, மூடப்பட்ட நிலையிலே அது இருக்கிறது என்பதை வேதம் எல்லாரையும் பாவத்துக்குள் அடைத்து போட்டது என்பதை கலாத்தியர் 3:22 பவுல் எழுதினார். Galatians 2:22, in the death of Christ, what we have to perceive is the scripture hath concluded all under sin. That is all their sins were covered. It was not cleansed. It was just forgiven in that respect. ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் படி 30, 31, 32 வசனத்திலே எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கக்கூடிய அளவில் நியாயப்பிரமாண காலத்திலே எல்லாரையும் கீழ்ப்படியாமக்குள்ளே அடைத்து போட்டது நியாயப்பிரமாணம். And now into Romans 11:30, 31, 32, that in time past he was merciful through the unbelief, and now even now he has shut down, concluded all under sin, that all may have mercy. நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களை கீழ்ப்படியாமக்குள்ளே அடைத்து போட்டது மட்டுமில்லை, புறஜாதிகளையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போடக்கூடிய இடத்துல எல்லார் மேலும் தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. Under the scripture all were concluded under sin, but even the Gentiles were shut under sin, and that God may show his mercy through all.
நியாயப்பிரமாணம் எல்லாரையும் பாவத்துக்குள் அடைத்து போட்டதுக்கு பிறகு நியாயப்பிரமாணம் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டது என்ற இரண்டாவது பாயிண்டை அவர் கொண்டு வருகிறார். The first point is the law has put everybody under sin. The second point is the law has put everybody under disobedience. மூன்றாவதாக கலாத்தியர் 3:19 படி அது அக்கிரமத்தின் கூட்டப்பட்டு மத்தியஸ்தன் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்பது மூன்றாவதாக சுயாதீன சித்தம் அல்லது அக்கிரமம். And the third point of the law is added because of transgression, and it was ordained by the way and of a mediator. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களும் நம்முடைய மீறுதல்கள் கீழ்ப்படியாமைகளும் நம்முடைய சுயாதீன சித்தம் அக்கிரமங்கள் நிவர்த்தியாக்கப்படக்கூடிய அளவிலே அவருடைய மரணம் நமக்கு இருந்தது. The death of Jesus serves the purpose of the sin of disobedience and of the transgression, which is our self will. சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மீறுதல் என்ற ஜென்ம சுபாவங்கள் இருக்கிறது. In some people's life they may not have the works of sin, but in them they may have the transgression, which is the self will activated in them. மீறுதல் ஜென்ம சுபாவம் இல்லாமல் இருக்கலாம், சுயாதீன சித்தம் தங்களுடைய விருப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. And they may not even have transgression, but free will is there. Their free choice of roaming around is there. கிறிஸ்துவுடைய மரணம் இந்த பாவம் இந்த மீறுதல் சுயாதீன சித்தம் என்பதை முழுவதும் நீக்கக்கூடிய இடத்திலே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Now the blessing of the death of Jesus is under sin, under transgression, under iniquity, which is the free self will abolishing. And நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதம் எதிரடியாக இருந்ததுனால பாவமும் மீறுதலும் அங்கு சுயாதீன சித்தமும் அங்குதான் இருந்தது, நீக்கப்படவில்லை. அது கிறிஸ்துடைய மரணம் அதை சிலுவையிலே கிறுக்கி போட்டதுனால பாவத்தையும் மீறுதலையும் சுயாதீன சித்தத்தோட மரணம் நீக்கக்கூடிய இடத்திலே வாக்குத்தத்தமாக நமக்கு இருக்கிறது. The law was contrary, the law was against, therefore they were under sin, they were under transgression, they were under free will of choice. But because Christ has abolished the law, now we are not under sin, we are not transgressors, and we do not roam around by our free choice. கிறிஸ்துவின் மரணம் மூலமாக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல் என்ற ஜென்ம சுபாவங்களையும் நம்முடைய சொந்த விருப்பங்களையும் அழிக்கக்கூடிய இடத்திலே அந்த மரணம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. The death of Jesus brings us a blessing that sin is abolished, the transgression of Adamic nature is crossed, and even the free choice of our free will is also rectified and it's been subdued. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது முதல் 2 வசனங்களிலே பாவம் என்றும் மீறுதல் என்றும் அக்கிரமம் என்ற 3 வார்த்தையை அங்கு கொண்டு வருகிறதுனால அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியை என்றென்றும் நிலைவரமாக வைக்கக்கூடிய இடத்திலே தேவனிடத்திலே அவர் ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டார். Psalm 51 first few verses he said that he quoted about sin, transgression and iniquity, and he also prayed for the steadfastness of the Holy Spirit to abide in him, even though he failed in those 3 respects. 51ஆம் சங்கீதம் 8 10 17 வசனங்களை குறித்து கொண்டார். ஒரு சுத்த இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம், ஒரு நறுங்குண்ட இருதயம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. And David was given a clean heart, David was given a broken heart and a contrite heart, which is recorded in 51:7, 8 and 9. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம், ஒரு சுத்த இருதயம், ஒரு நறுங்குண்ட இருதயம் நமக்கு இருக்கிறது. By the death of Jesus we are given a clean heart, a broken heart, a convicted heart. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8 கடின இருதயமும் 10 வலிகை போகிற இருதயமும் 12 பொல்லாத இருதயமும் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு இருந்த காலத்திலே உள்ள அனுபவம். And while the law was against them, Hebrew chapter 3 verse 8, 10 and 12 records, they had a hardened heart, they had a slippery heart, and they had an evil heart of unbelief in them. அவர்கள் என் இளைப்பாறுதல் பிரவேசிப்பது என்ற கோபத்திலே தான் ஆணையிட்டார். பொல்லாத இருதயம், வலியை போகிற இருதயம், கடினமான இருதயம் என்ற இருதயத்தின் 3 பகுதிகள் நியாயப்பிரமாண காலத்தில் அவங்களுக்கு விரோதமாக எதிரடியாக இருந்தது. During the time of the law, when the law was contrary and against them, and when God said that you will not enter into my rest, they had a 3 nature of heart, which was an evil heart, which was a hardened heart, which was a slippery heart. ஒரு நியாயப்பிரமாண காலத்தில் வைராக்கியமாக வாழ்ந்த பவுலை புதிய ஏற்பாட்டிலே ஒரு உயர்நிலையில் கடவுள் கொண்டு வந்ததனால எவ்வளவு தான் வாழ்க்கையின் பிரயோஜனமாக நமக்கு விளக்க Paul, a scholar of the Old Testament law, a great man, because God touched him, humbled him, because we learn all these through that great saint of God. கமாலியர் கீழே படித்த ஒரு அறிவாளி, ஒரு பட்டாதாரி, ஒரு நல்ல கல்விமான் என்பதை நாம் அனிதினமும் நினைகூர்ந்து அதை போல நாமும் மாற வேண்டும் என்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். And we all have to desire Paul, such a lofted, learned scholar of the Old Testament, a man who learned under the great man Gamaliel.
And he became humbly came to Christ. We must all desire to become educated with the word of God like Paul. ஆகவே நியாயப்பிரமாணம் நமக்கு எதிரடை விரோதம் என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடைசி முடிவாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று பவுல் எழுதுகிறார். The law by Paul in 1 Corinthians chapter 15, last few verses, he says that it's against the death and other sin. மரணத்தின் கூர் பாவம், பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதே நியாயப்பிரமாணம் என்று 1 கொரிந்தியர் 15:56 பவுல் எழுதுகிறார். In 1 Corinthians chapter 15 verse 56, the sting of death is sin, the strength of sin is the law. இந்த மரணம் கூர் என்ற இடத்திலே நமக்கு விரோதமாக இருப்பதற்கு பாவம் காரணமாக இருந்தாலும் இந்த பாவத்துக்கு பலன் கொடுப்பது நியாயப்பிரமாணம் என்பது நமக்கு விரோதம், நமக்கு எதிரிடை. The sharpness of death is sin, and that which strengthens the sin is the law. The law stands again contrary. This is one more negative inference of Paul about the law in his epistle. நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதம், எதிரிடை என்ற இடத்திலே பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது என்பதை பவுல் கொண்டு வருகிறார். And Paul writes that this law is supporting, aiding. This is intensifying sin. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் என்ற நிலையிலே நாம் மீட்டுக் கொள்ளப்படும் போது, விடுதலையாக்கப்படும் போது மரணத்தை நாம் விழுங்கி பரிகரித்து ஜெயிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். And therefore when Christ redeems us from the power of the law, we overcome death, prevail death and abolish death. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே என்று சவால் விடக்கூடிய இடத்துல நமக்கு பிரச்சனை கொண்டு வருகிறதே நமக்கு விரோதமான எதிரியான நியாயப்பிரமாணம் தான். The challenge, oh death, where is thy sting? Oh grave, where is your victory? The law is what is challenging against this challenge. அதைத்தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பவுல் திரும்ப அந்த முதல் பகுதியிலே அதை கொண்டு வருகிறார். And now getting back into Romans chapter 7, first 4 verses, he infers this into that. ஏன் மரணம் நம்மளுக்குள்ளே அவ்வளவு சவால் விட்டு இருக்கிறது? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று பவுல் கேட்கிறார். And now why is death so much powerful and challenging against us? Paul is raising a question. As long as somebody, the law is alive, don't you know that it has power over them? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் அவனை ஆளுகை செய்யக்கூடிய ஒன்று நியாயப்பிரமாணம். And Paul writes, I speak to them, those who know the law, how that the law hath dominion over a man as long as he lives. அதுதான் மரணம் நம்மை ஜீவகாலம் முழுவதும் நம்மை ஆளுகை செய்து பயமுறுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் அதுதான் என்பதை பவுல் ரோமர் 7:1-2 அவர் எழுதுகிறார். And Paul found out something. He wrote it down in Romans 7:1-2, which is the law which has a hold all through the days, somebody who lives under the law. அதை நாம் எப்படி விடுவித்துக் கொள்ள முடியும் என்பதை, புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் மனைவி புருஷனை பற்றிய நிபந்தனையிலே அவள் உட்பட்டிருக்கிறதுனால அதுதான் அந்த புருஷனுடைய ஆளுகைக்குள் நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்பதை அவர் எழுதுகிறார். And therefore can it be? He also further simplifies it by way of an example, saying that as long as the husband is still alive, the wife marries somebody, she's an adulteress. ஒரு புருஷன் ஒரு மனைவியை அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல நியாயப்பிரமாணமாகிய புருஷனாக அவன் இருக்கிறான். அவள் எப்படியாவது இந்த புருஷனை விட்டு போகணும் அப்படி நினைச்சாலும் முடியாது. அவன் செத்தாதான் அவளுக்கு விடுதலை கிடைக்கும். The wife has been harassed by the law, under the law, and the wife tries to get rid of the husband, which is the law, but the law doesn't allow, because the law is still alive and it is against the law to get married to another one. It's adultery. ஒரு நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலை ஆளுகை செய்வது போல ஒரு புருஷன் ஒரு மனைவியை ஆளுகை இடத்தில் இருக்கிறான். அவள் அந்த புருஷன் சாகு வரைக்கும் உள்ளதான் இருக்கணும். செத்தா என்னொரு புருஷனை விவாகம் பண்ணுவது தப்பல்ல என்பதை பவுல் கொண்டு வருகிறார். And Paul now argues with inference of the law. As long as the law is there, the Israelites are bound to that. So is the husband and a wife bound to the covenant of marriage. When in death they are part. That's a comparison of Paul with the law and its recipients. அதைத்தான் 4ஆம் வசனத்தில் நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையோராகி நீங்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக கிறிஸ்துவின் சரீரத்தினால நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்களே என்று பவுல் எழுதுகிறார். And that's what Paul writes in verse 4 chapter 7, wherefore my brethren, you also have become dead to the law by the body of Christ, that should be married to another man, even to him who rose from the dead, that he might bring forth fruits to God. கிறிஸ்துவின் மரணம் அந்த நேரத்திலே விரோதமான எதிரடியான காரியங்களை நீக்கக்கூடிய இடத்தில் இருந்தது. ஆனால் அது அவருடைய உயிர்த்தெழுதலில் தான் அது பேலன்ஸ் செய்கிறது. And the death of Christ was in a place of abolishing the law which is contrary, which is against, but only in the resurrection of Christ
that was implemented or asserted. எபேசியர் 2:15 சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணங்களை நம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தில் நொறுக்கி தூளாக்கி விட்டார் நம்முடைய கர்த்தர். And Christ has completely shattered, abolished everything in the death of his flesh in the body of him. ஆகவே நியாயப்பிரமாணம் என்ற விரோதமான செயல்பாடுகளை மரணத்திலே அவர் தீர்த்து கட்டிட்டார். ஆனால் அதனால நம்ம நியாயப்பிரமாணத்தை விடுதலையாக்க முடியாது. மரித்தோர் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவராகி என்ற வார்த்தையை பவுல் கொண்டு வருகிறார். Ephesians 2:15, having abolished in his flesh the enmity, the law and the commandments contained in the ordinance, not just in the death, but as in Romans 7:4, by him who rose from the dead, that we may be joined to him. ஆகவே இந்த நியாயப்பிரமாண புருஷனிருந்து நாம் விடுதலையாக்கப்படக்கூடிய இடத்திலே ரோமர் 7:4 படி நீங்கள் மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து என்னும் புருஷனாகிய வேறுடைய ஆகி என்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் தான் நமக்குரிய ஆசீர்வாதம் வருகிறது. And now our blessing comes not from the dead Christ alone, but from the Christ risen, which is attested in 7:4 of Romans. கிறிஸ்து சரீரத்திலே மரணம் அடைந்ததனால அவருடைய சரீரம் நமக்குரியதாக இருக்கனால அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தில் நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். Because Christ died in the body and rose up again, and he has a body resurrected, and that's the church, and in the church we are attached to him that we might bear fruit unto God. கிறிஸ்து சரீரத்திலே நமக்காக அங்கு மரணம் அடைந்ததுனால அவருடைய சரீரமாகிய சபையிலே நமக்கு ஒரு அங்கம் என்ற இடம் இருக்கிறதுனால நாம் சரீர மேய்ப்பை அடைவோம். மரணத்தின் கூர் பாவமோ பாவத்தின் பல நியாயப்பிரமாணம் ஒன்று செய்ய முடியாது. அந்த புருஷனிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். Because Christ died and rose up again, he has a body, that is the church. We are part of that we might bear fruit unto God. In that we can challenge, oh death, where is your victory? And in that we can attain resurrection from the dead as well. நமக்கு எதிரடையாகவும் கையெழுத்தால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவிலாய்படிக்கு சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாலை உறிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாகி அவர்கள் மேல் சிலுவை மேல் வெற்றி செய்தார். Having blotted out the handwriting of ordinance which was against us, which was contrary to us, having nailed it to the cross and having removed it, and so he had openly, publicly made a show of it and triumphed over it. எபிரேயர் 2:14-15-16 படி மரணத்துக்கு அதிகாரமான பிசாசானவனை தன்னோட மரணத்தினாலே ஜெயித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயம் இல்லாத இடத்துல மரணத்தை விழுங்க பரிகரிக்க ஜெயிக்க நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது. By the death of Jesus, all through the lifetime, those who then were tormented by the fear of death, he having abolished death, right now we may overcome death, we may swallow up death, and we might also abolish death. நமக்கு எதிரடியான நியாயப்பிரமாணம் விரோதமான நியாயப்பிரமாணம் என்ற அந்த புருஷனிலிருந்து நாம் மெய்யாகவே நாம் that we may be redeemed from the law as a husband which is against us, which is contrary to us. இந்த ரோமர் 7 படி நாம் சிந்தித்த ஒவ்வொரு நிழலாட்டங்கள் நம் மனதிலும் இருதயத்திலும் பதிக்கப்படட்டும். And everything that we meditated by way of headlines in Romans 7, let it be embedded in your heart and in your mind. நாம் உள்ளான மனுஷனிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலே பிரியமாக இருப்போம். Let us all be pleasing to the Lord in the inner man. மனதிலும் நம்முடைய அவயவங்களிலும் அவருக்கு பிரியமாக நாம் வாழுவோம். And let us live pleasing to the Lord in the mind and in the heart as well as in the body. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மனதிலே ஊழியம் செய்தார்கள், மாம்சத்திலே ஊழியம் செய்ய முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலே நம் மனதுக்கும் இருதயத்துக்கும் மேலாக நம் சரீரத்திலே ஊழியம் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் நம் தலையில் வந்து இறங்குகிறது. Old Testament did the ministry in the mind but never in the flesh, but now we are able to do that even in our flesh. That unction comes into our life. பாவம், மீறுதல், சுயாதீன சித்தங்கள் அழிக்கப்படட்டும். Let all sin, transgression, self-will be abolished. மரணமே பாதாளமே கூறு எங்கே என்று சவால் விடுவோம். Let us all challenge and say, oh death, where is thy victory? Oh stay, where is law, where is the power? அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதம் தலையில் வந்து இறங்கட்டும். Let the blessing of the death of Jesus come upon your head. சரீர மீட்பை அடைந்து கொள்வோம். Receive the redemption of the அவருடைய body. வல்லமை சரீரத்திலே இறங்கட்டும். Let this resurrection power come alive in your அவருடைய life. ஆவியானவர் நம்மோடு இடப்பட்டு கொண்டே இருக்கிறார். May the Holy Spirit work in your life. இந்த உண்மைக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். Give in to the truth and to this